சாதி மோதலை ஏற்படுத்தும் பரம்பை பாலா மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட எஸ்பியிடம் செம்பியநாடு முக்குலத்தோர் சங்கத்தின் தலைவர் இந்திரகுமார் மனு அளித்துள்ளார். சாதி மத மோதலை தூண்டும் வகையில் செயல்படும் பரம்பை பாலா மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அந்த மனுவில் கோரியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் சத்தரக்குடி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட முதலூர் கிராமத்தில் வந்து 2 வீட்டு பிரச்சனை, அதாவது இட பிரச்சனை. அதாவது முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த சேர்வரத்தை சேர்ந்த தசரதனுடைய இடத்த வந்து முறைப்படி வந்து கலெக்டர்கிட்ட வந்து மனு கொடுத்து சர்வே பண்ண கூப்பிட்டுருக்காங்க. தசரதன் குடும்பத்தை சார்ந்தவங்க அங்கே வந்து தசரதன் குடும்பத்தை வந்து சர்வே பண்ணி ஆர்ஐ எல்லாம் அங்கே போக சொல்லி கலெக்டர் உத்தரவின்படி ஆர்ஐ தாசில்தார் எல்லாம் போய் சர்வே பண்ணும்போது 3 வீடு வந்து அங்கே வேற சமூகத்தை சேர்ந்த 3 வீடு. அந்த 3 வீடு வந்து நாகாடி, இன்னொருத்தர் வந்து முருகையா, மூக்கையா, இன்னொருத்தர் வந்து சாத்தையா, 3 பேர் வீடு வந்து அவங்க வந்து சர்வே பண்ணும்போது அந்த வீடை கட்டியிருக்காங்க. கட்டிட்டு இருக்கும்போது அந்த இடத்த விட்டுட்டு மறுபடியும் அந்த இடத்துல தசரத இடத்துலயே ரோடும் வருது. அப்போ சர்வேகள் ஊட்டும் போது ரோட்டில் நாங்கள் கல்லை ஊட்ட முடியாது, நம்ம ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம வந்திருக்கோம், அதனால் வந்து இது வந்து ப்ராப்ளம் வந்தாலும் வரும்னு சொல்லிட்டு சர்வேயர் வந்து என்ன செய்யறாரு, மறுபடியும் போலீஸுக்கு காவல் பண்ணுங்க, நீங்கள் பிரச்சனை வந்தால் காவல் பண்ணுங்க, காவல்துறையும் சொல்லியிருக்காங்க. அதோட அவங்க விட்டுட்டு போயிடறாங்க. விட்டுட்டு போன உடனே நீ கல்லை ஊண்டித்தான் ஆகணும்னு சொல்லி மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த நம்ம அகமுடியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்கள்ட்ட சண்டைக்கு போகிறாங்க. சண்டைக்கு போனோன்னா யார் ஏப்பா நாங்கள் ஊண்டலப்பா, எங்கள் இடத்துல மட்டும் ஊண்டுறோம், ரோட்டில் நாங்கள் ஊண்டுறதுக்கு அனுமதி இல்லை, அரசு அதிகாரிகள் வந்து ஊண்டட்டு ரோட்டில் வந்து, அதனால் நாங்கள் ஊண்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பரம்பை பாலா வந்து எங்கள் தலைவர், முன்னாள் தலைவர் வந்து தேவேந்திர குல சமுதாயத்தை பரம்பை பாலா வர சொல்லியிருக்கோம், நீ ஊண்டுனாத்தே அவனை விடுன்னு சொல்லி தசரங்க கொடுத்துட்டு அவங்க சண்டைக்கு போகிறாங்க. சண்டைக்கு போயிட்டு இருக்கும்போதே பரம்பை பாலா வந்து ஒரு என்ன செய்யணும், நீங்கள் ஒரு எக்ஸ் தலைவராக இருந்துறீங்க, ஒரு தேவேந்திர குலத்தோட தலைவர், அந்த தலைவர் என்ன செய்யணும், ஊரில் முக்கியஸ்தரில் கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் சமுதாயத்தை சார்ந்தவனும் அந்த சமுதாயத்தை சேர்ந்து 2 பேர் சமுதாயத்தை கூப்பிட்டு வச்சு ஒரு தலைவர், அதாவது பதவி வந்தால் பணி வரணும் ஒரு இது இருக்குது, பதவி இருந்தால் பதவி வரணும் ஒரு இடம் பொருள் இருக்குது. ஒரு முக்கியமான தலைவர் 2 பேர்த்த கூப்பிட்டீங்க, வாங்க கலெக்டர் உத்தரவு போட்டிருக்காங்க, அளக்குறாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, இந்த இடம் நீங்கள் வந்து கட்டியிருக்கீங்க, ஏதோ தவறு பண்ணிருச்சு, 1 பணத்தை வாங்கிக்கோங்க சர்வே பண்ணி, இல்லைன்னா அந்த இடத்த இதோட முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு பேசிட்டு போயிருக்கணும். நீ சம்மந்தமே இல்லாமல் வந்து உன்னுடைய தலைவர் பதவி காலியான உடனே அந்த பதவி வரி வேணுங்கிறக்காக அந்த மக்கள்கிட்ட நல்ல பேர் இருக்கிறதுக்காக வந்து கல்லை பிடுங்கி தூக்கி வீசி 2 சமுதாயமும் தாயா பிள்ளையா பழகிக்கிட்டு முளைப்பாரி தூக்கம் எல்லாம் பழகிட்டு இருக்காங்கல்ல. ஒரு எக்ஸு தலைவராக இருக்கணும், உன் பதவி இருந்துச்சுன்னா உன் சமுதாய தலைவர் ஒன்று ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும், உன்னுடைய முகத்தை காமிக்கிறதுக்காக நீ வந்து தண்டனை பெற்ற குற்றவாளி, உன்னுடைய முகம் வெளியில் தெரிகிறதுக்காக ரீல்ஸ் போடவும், எஸ்பிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ரீல்ஸ் போடவும், டிஎஸ்பிகிட்ட பேசிக்கிற மாதிரி ரீல்ஸ் போடவும், உன்னுடைய பொருளாதாரம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கவும், நீ வந்து பெரிய ஆளாகணும்னா உன் சமுதாயத்தை வந்து நல்ல எழுச்சி முன்னேற்றத்தை கொண்டு போகணும். அதுக்காக சும்மா அடக்கிற சமுதாயத்தை வந்து தூண்டி விட்டு நீ பிசிஆர் கேஸ் கொடுக்க சொல்லி அந்த கேஸ் கொடுக்க சொல்லி நீ சம்பந்தமே இல்லாத ஆளை, வீடியோ அத்தாரிட்டி இருக்கு, எஸ்பிகிட்ட வீடியோ அத்தாரிட்டி இருக்கு, மதிப்பிற்குரிய காவல்துறை கண்காணிப்பாளர், மதிப்பிற்குரிய காவல்துறை துணை கண்காணிப்பாளர்கிட்ட வந்து ஆதாரம் இருக்கு. வீடியோ புட்டேஜ் யாரு எங்க சமுதாயத்தை சார்ந்தவன் அவன் தப்பு பண்ணாலுமே நீங்க தண்டனையை கொடுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா எங்க சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் யாரா இருந்தாலும் தவறு செய்யாத பட்சத்துல வந்து தண்டனையை நாங்க அணிவிக்க முடியாது. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை வந்து திட்டணும் சொல்லி நீ கேஸ் கொடுக்குறேன்னு சொன்னா அந்த சமுதாயத்தோடைய எழுச்சியோட பிசிஆர் ஆக்ட்ங்கிற ஒரே கொள்கையோட அனைத்து சமுதாய மக்களும் பாதிக்கப்படுறான். ஒரு பக்கம் பட்டியலின வெளியேற்றணும் போடாடுற, ஒரு பக்கம் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் பேரை சொல்லிட்டேன்னு சொல்லி நீ போய் கேஸ் கொடுக்குற. அதனால வந்து எல்லா சமுதாய மக்களும் பாதிக்கப்படுறாங்க. மாமன் மச்சான் அண்ணன் தம்பியா போயிட்டு இருக்கோம், ஒற்றுமையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நீங்க தான் வந்து தமிழக அரசு வந்து இதுல வந்து முழு கவனம் செலுத்தி மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் வந்து மிக அருமையாக சொல்லியிருந்தார். இதுல வந்து நாங்க எந்த ஜாதியும் பார்க்கல, தப்பு பண்ணா யாரா இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு தொடுப்போம், அது யாரு பெரிய ஆளு, யாரு தலைவர், யாரு செயலாளர்னா நாங்க பார்க்க மாட்டோம், எங்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு அப்படின்னு மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. இது போன்ற பிரச்சனைகள் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். பரம்பை எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, அரசியல் கட்சி தலைவர்கள் எத்தனையோ தலைவர்கள், இன்னைக்கு ஜான் பாண்டியனா இருக்கட்டும், ஒரு கிருஷ்ணசாமியா இருக்கட்டும், முக்குலத்தோர் சங்க முக்குலத்தோர் தலைவராக இருக்கட்டும், எல்லாரையுமே நாங்கள் ஏத்துக்கிறோம், நாங்கள் யாரையும் ஏத்துக்கல. அந்த சமுதாயத்துக்கு ஒரு அநீதி என்றால் நீங்க வந்து போராடுங்க, வேணான்னு சொல்லல. நீங்க வந்து குளிர்காய நினைச்சு ஜாதியை தூண்டி விட்டு ஜாதி வரியை உருவாக்கி மாவட்ட கண்காணிப்பாளரையும் மாவட்ட அதிகாரிகளையும் எல்லை நோக்கோட பார்க்காம ஒரு அவங்களையும் தூக்கத்தை கெடுத்து நீங்க குளிர்காய்கிறதுக்கு வீணான சமுதாயத்தை சார்ந்தவங்களை பலியிட ஆக்காதீங்க. மிக அருமையாக தெல்ல தெளிவாக மாவட்ட கண்காணிப்பாளர்கள் சொல்லியிருக்கார்கள். தப்பு செய்தவர்கள் யாரா இருந்தாலும் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தண்டனை அனுபவிச்சு ஆகணும்.
தப்பு இதுபோல் நடக்காம இருக்க பரம்பை பாலா மாதிரி ஒரு மோசமான ஒரு எக்ஸ் தலைவரை நான் பார்க்கவே இல்லை. ரீல்ஸுக்கு மட்டும் தலைவராக உருவாக்கக்கூடியவர் சமுதாயத்துக்கு அழகல்ல. எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறீங்க, அவர்களையும் நாங்கள் மதிப்பு மரியாதையுடன் பழகி கொண்டிருக்கிறோம். பரம்பை பாலாங்கிறவர் எனக்கு நல்ல அறிமுகமானவர், நன்கு தெரிந்தவர் தான். ஆனால் இது போன்ற சம்பவம் வஞ்சிக்கப்படுவதால் மிக 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 மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். நான் நயினார் ஒன்றியத்தை சார்ந்தவன் தான். ஏதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் இந்திரகுமார் கெட்டவன் என்று யாராவது ஒரு ஆளை சொல்ல சொல்லுங்கள். ஜாதி வரியை தூண்டிவிட்டான் சொல்ல சொல்லுங்கள். என் மீது ஏதாவது ஒரு வழக்கு இருக்கான்னு சொல்ல சொல்லுங்கள். முடியாது. சமுதாய பணி வரும்போது பதவி வரும்போது பணி வரணுங்கிற அந்த பணியோட போயிடணும். எல்லா சமுதாயத்தையும் அனுசரித்து போனா தான் மக்கள் மத்தியில் நல்ல நேம் கிடைக்கும் என்பதை பணிவுடன் கேட்டுக்கொண்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் தமிழக அரசிற்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு முதலூர் கிராமத்தின் மீது உண்மை நடவடிக்கை எடுக்கும்படி உங்களை மிக பணிவுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அளந்து சும்மா 4 மால் கல்லுதான் ஊண்டணும். ஊண்டின கல்லை வந்து சர்வேரை அளந்து சர்வேரு விஓ எல்லாருமே வந்து ஊண்டுனாங்க. எல்லாருமே அளந்துதான் வந்து ஊண்டுனாங்க. ஊண்டின கல்லை அவங்களே தான் ஊண்டவும் சொன்னாங்க. அந்த பக்கத்து இடத்துக்காரங்களே ஊண்டவும் சொல்லிட்டு ஊண்டுன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வெளியூர்ல இருந்து ஒரு ஆளை பரம்புல இருந்து வர சொன்னாங்க. பாலான்ற ஆளை வர சொல்லி இதுக்கு காரணமே பிரச்சனையே அவங்கதான். ஊரை விட்டு ஊர் வரக்கூடாது சார். அவங்க ஏன் சார் ஊர் விட்டு ஊர் வரணும்? நாங்க எங்க சார் எங்க ஊர்ல நாங்க பேசிக்கிடுவோம். அவங்க ஏன் வரணும் ஊர் விட்டு ஊரு? அந்த ஆள் வந்ததுனால ஊரே எங்களுக்கு பிரச்சனை. அவங்க வீட்டுல உள்ளவங்க அந்த கிராமத்துல உள்ளவங்க பூரா சேர்ந்து இளவட்ட பயில எல்லாரும் சேர்ந்து ஒரு மெயினா வந்து 4 பயில சேர்ந்து கல்ல சுக்கு சுக்கா தூக்கி போட்டு போலீஸ் கண் முன்னாடியே உடைச்சாங்க. போலீஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க.